ஓகே, இது தப்பே இல்லை. நான் டீசெண்டாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன இரு நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். எந்தால நான் சொல்கிறேன், ஒரு மக்களாக சொல்கிறேன், ஜனநாயகத்தில் ஒருத்தனா சொல்கிறேன். ஆற்றம் வரும் எல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். ஆற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறேன்னா, 20-25 வருஷமாக ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு. டிஎம்கே ரெட்டையில் ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ ஒரு மாற்றம் வரட்டும். ஏன் கேட்டினா, அவர் நல்லது பண்ணுறதுன்றது வந்தால் தான் தெரியும். அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவர் வர்றதுன்றது அப்புறப்பட்டதுன்றதோட ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். என்னோட பர்சனலாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்துட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற வரைக்கும் தெரியும். இந்த உலகத்துக்கே தெரியும், சமுதாயத்துக்கு தெரியும். புரியுதுங்களா? இவங்க பண்ணதுன்றதோட ஒரு மாற்றன்றது, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேணும், அன்னைக்கு காலகட்டத்துக்கு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வராதுக்கு முன்னாடி நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே ஆதரவு பண்ணுங்க. நான் இயல்பாக சொல்கிறேன், எல்லாத்தோட ஒரு இயல்பாக நாங்கள் பண்ணுங்க. ஆனால் அந்த மாற்றன்றது இப்போ தேவைப்படுது. யாரை சொல்கிறீங்க? விஜய் வரணும், புது கட்சி வரணும். அதை விட இன்னொன்று பர்சனாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகன் தான். அண்ணாமலை, சீமானு, நிறைய கட்சி இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து வன்னியர் கவுண்டர் தான். ராமதாஸ் வரைக்கும் இருக்கார். புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் எல்லாத்தையும் விட அவரும் போராடினார், அவரும் எல்லாம் பண்ணார். அவரையும் நாங்கள் குறை சொல்ல. இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம ஜனங்க மத்தியில் இவர் ரீச் ஆகிருக்காரு. அதை விட இவர் பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்குது. ரிசல்ட்டு வந்து ரெண்டாவது வந்து இப்போ 25 தேர்தல் மாறினா இன்னொரு மாற்றம் வரும். ரெண்டாவது இன்னொரு ஒரு புது லைஃப் கிடைக்கும். அவங்க பண்ணும் போது வந்து லைஃப் வேறு, காலகட்டம் வேறு. இன்றைக்கி காலகட்டம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. நான் அவங்களையும் குறை சொல்ல. அவங்க பண்ணாலும் இன்றைக்கி மாற்றம் வரும்போது இன்னும் அட்வான்டேஜாக பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் என்ன வரும், அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ புதுசாக என்ன யோசனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லைஃப் வரும். அப்படின்னும் போது நான் வந்து அவ்வளோதான் டிவிக்கு, நான் வந்து விஜய்க்கு ஆதரவு. புது மாற்றம் வரும். யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன எலெக்ஷனில்? டிஎம்கே போட்டேன். அதுக்கு முன்னே ஏடிஎம்கே போட்டேன். அம்மாவுக்கு வரைக்கும் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே போட்டேன் அம்மாவுக்கு பின்னாடி. இப்போ வந்து நான் வந்து மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன்.